உரிமை களம் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் களத்துல எது சம்பந்தமாக விவாதிக்க போறோம் அப்படின்னா, உங்களாரும் தெரிஞ்ச விஷயம்தான். சென்னையே இன்னைக்கு ஸ்தம்பித்து போயிருக்கின்றது. பயங்கரமான ஒரு கூட்டம், கருப்பு நிற அங்கியை போட்டுக்கொண்டு ஒவ்வொரு வழக்கறிஞர்களுமே விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிறுவனர் அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு ஆதரவாக ஒரு பிரம்மாண்டமான ஒரு பேரணி போயிருக்கின்றார்கள். விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு முழக்கங்களை இட்டிருக்கின்றார்கள். அது என்ன மேட்ரு உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். சமீபத்துல ஒரு சங்கி பையன், ராஜீவ் காந்தி என்று சொல்லப்படும் ஒரு சங்கி பையன் அண்ணன் திருமாவுடைய கார் மேல இடிக்கவே இல்லை. அதுக்குடைய வீடியோ ஃபுட்டேஜ்லாம் வெளியே வந்துச்சு. ஆனாலும் கூட என்னை இடித்து விட்டார் அப்படின்னு சொல்லி அண்ணன் திருமாவர்களை போய் முறைத்து பார்த்திருக்கின்றான் அந்த சங்கி பையன். நமக்கு என்ன கேள்வி அப்படின்னா, இதுவே திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த முக்கியமான நபருடைய காரை இவன் போய் இப்படி ஈஸியா முறைச்ச முடியுமா? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முக்கியமான நபருடைய காரை இந்த சங்கி போய் முறைச்சிட முடியுமா? இல்லாட்டி இதர பின்ன தலைவருடைய காரை போய் அசால்ட்டா முறைச்சிட முடியுமா? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எம்பி அண்ணன் திருமாவளவன் அவர்கள், ஆனா அவருடைய காரை போய் அசால்ட்டாவே முறைக்கிறான் அப்படின்னா எவ்வளவு பெரிய ஒரு துணிச்சல் அவருக்கு. அப்ப இதெல்லாம் கண்டிக்க வேண்டிய தேவையில் இருக்கின்றது. சோ அதனாலதான் இன்னைக்கு சென்னையில கருப்பு நிற அங்கியை போட்டுக்கொண்டு ஒவ்வொரு வழக்கறிஞர்களுமே இன்னைக்கு ஏறக்குறைய ஒரு 1000 பேர் இருப்பாங்க. பயங்கரமான ஒரு விண்ணை முட்டுகின்ற ஒரு முழக்கம், அந்த சங்கி பயலை கைது செய்ய கோரி விண்ணை முட்டுகின்ற ஒரு முழக்கம். உள்ளபடியே அண்ணன் திருமாவர்களுக்கு ஆதரவாக நின்ற அத்தனை ஜனநாயகவாதிகளுக்கும் நம்முடைய நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். பட் இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய அரசியல் இருக்கு, மிகப்பெரிய அரசியல் இருக்கு. திராவிட முன்னேற்ற கழகம் எதற்காக மௌனம் காக்கின்றார்கள் என்பது தெரியவில்லை. ஏங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் என்ன பண்ணிருக்காங்க, அந்த பயலை கைது பண்ணி ஒரு அரெஸ்ட் பண்ணி, அதாவது என்னன்னா லாக் பண்ணி காவல்துறையிட ஒப்படைச்சிருக்கிறாங்க. அப்போ ஒரு எம்பியினுடைய காரை மறித்து வம்புழுத்த அந்த நபரை காவல்துறை அதிகாரிகள் எப்படிங்க சும்மா விட்டுருக்காங்க? இன்ன வரைக்கும் எப்படி இன்ன வரைக்கும் சும்மா விட்டுருக்காங்க? அவன் உட்காந்து ஆஸ்பத்திரியில் உட்காந்துட்டு சாத்துக்குடி ஜூஸை புளிஞ்சு வச்சு அவன் குடிச்சுக்கிறான். சில நேரங்களில் கழுத்துல அந்த கட்டு போட்டிருக்கான், சில நேரம் ஃப்ரீயா இருக்கிறான். என்ன நாடகம் ஆடுறானா அப்படின்ற மாதிரிதான் கேட்க தோணுகின்றது. அந்த புகைப்படங்கள்லாம் பார்க்கின்ற பொழுது அப்படிதான் தோணுகின்றது. ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய காவல்துறை இதுவரைக்கும் இந்த சங்கி பயலை கைது செய்யவில்லை. இதனுடைய பின்னணிகள் என்ன? எதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம் மௌனம் காக்கின்றது? ராஜீவ் காந்தி என்று சொல்லப்படுகின்ற அந்த சங்கி அவ்வளவு பெரியவன அப்பாட்டக்கிறா, ஆனா காவல்துறை கைது பண்ண மாட்டாங்க. ஏன் கைது பண்ண மாட்டாங்க? அண்ணாமலை அந்த ராஜீவ் காந்திக்கு ஆதரவு கொடுக்கின்றான் என்ற காரணத்துக்காக திராவிட முன்னேற்ற கழகம் கைது செய்ய மறுக்கின்றதா? இது அந்த ராஜீவ் காந்தி சங்கி பயலுக்கு யார் ஆதரவு கொடுக்குறா? இன்னைக்கு பிஜேபி தானே ஆதரவு கொடுக்குது. இன்னைக்கு எச் ராஜா பேட்டி கொடுக்கிறாரு. அந்த சங்கி பயலுக்கு ஆதரவாக இன்னைக்கு முழு ஆதரவாக நிற்கின்ற இயக்கங்கள் எந்த இயக்கங்கள் பார்த்தோம்னா சங்கி இயக்கங்கள், பாரதிய ஜனதா கட்சி. அப்ப பாரதிய ஜனதா கட்சியும் சங்கி இயக்கங்களும் இந்த ராஜீவ் காந்தி என்று சொல்லப்படுகின்ற சங்கி பயலுக்கு ஆதரவு கொடுக்கின்றார்கள் என்றால் அவ திராவிட முன்னேற்ற கழகம் யாருங்க? சனாதனத்துடைய எதிரி கட்சி தானங்க, பெரியாரியம் பேசுகின்ற கட்சி தானங்க. அப்ப இந்நேரம் ராஜீவ் காந்தி தூக்கி உள்ளே வைத்திருக்க வேண்டாமா? அப்ப எச் ராஜாவுடைய கருத்துக்களையும் அண்ணாமனுடைய கருத்துக்களையும் இதர பின்ன சங்கியுடைய கருத்துக்களையும் இன்னைக்கு இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம் வலு சேர்க்கின்றதா அல்லது செவி சாய்க்கின்றதா? இந்த கேள்வி இயல்பாக எழும்புது. எங்க உங்களுடைய தமிழ்நாட்டுல உங்களுடைய கட்டுப்பாட்டுல இருக்கிற ஒரு மாநிலம், அந்த மாநிலத்துல ஒரு எம்பியினுடைய காரை ஒருத்தன் போய் வம்பொழுத்து இடிக்காத காரை போய் இடிச்சதாக சொல்லி ஒரு மிகப்பெரிய சமூக பதற்றத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்றான். ஆனால் இந்த பதட்டத்தை கட்டுப்படுத்த வேண்டியது யாருடைய கடமை? நேரம் காவல்துறை அதிகாரிகள் கைது பண்ணியிருக்க வேண்டாமா? ஏர்போர்ட் மூர்த்தி என்று சொல்லப்படுகின்ற ஒரு நபர், அவர் அண்ணன் திருமாவர்கள் இழிவாக பேசிவிட்டார், உடனடியாக கைது பண்ணீங்க. அதே மாதிரி ஆம்ஸ்டாங் ஜெகன்மூர்த்தி அவர்கள் ஏதோ ஒரு பஞ்சாயத்துல ஈடுபட்டாரு, உடனே 500க்கும் மேற்பட்ட காவல்துறை அதிகாரிகள் இறக்கி விட்டு ஜெகன்மூர்த்தி அவர்களை மிரட்டி பார்த்தீங்க. நீங்க பண்ணீங்களே. பட்டியல் சமுதாயத்தை சார்ந்த நபர்கள் என்றால் உடனடியாக நடவடிக்கை எடுக்கின்ற இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம் இந்த ராஜீவ் காந்திட்ட ஏன் இந்த பாரபட்சம்? பாதிக்கப்பட்டது உங்களுடைய கூட்டணி கட்சியினுடைய தலைவருங்க, கூட்டணி கட்சியினுடைய தலைவர். அவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் வந்திருக்க முடியுமா? 2016 நினைவு இருக்கின்றதா? 2016 திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில் அண்ணன் திருமாவர்கள் இல்லாத காரணத்தினாலதான் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியை இழந்தது. உண்மையா இல்லையா? அப்ப 2021 திராவிட முன்னேற்ற கழகம் மறுபடியும் ஆட்சிக்கு வருகின்றது என்றால் அது விடுதலை சிறுத்தை கட்சி கூட திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி வைத்ததன் விளைவுள்ளதான். எனக்கு பெரிய ஆச்சரியமா இருக்குங்க.
உங்களுடைய முதலமைச்சர் நாற்காலியை தீர்மானித்த ஒரு நபருங்க அண்ணன் திருமாவர்கள். நீங்க கூட சனாதனத்தை எதிர்ப்பதில் பின்வாங்குறீங்க. ஆனா அண்ணன் திருமாவர்கள் ஒருபோதும் சனாதனத்தை எதிர்ப்பதில் பின்வாங்கியது கிடையாது. முத்தமிழறிஞர் கலைஞருடைய காலகட்டத்துல இந்த சனாதன எதிர்ப்பு என்று சொல்லப்படுகின்ற எதிர்ப்பு மிக தீவிரமாக இருந்தது. திருவள்ளுவருக்கு ஏன்டா பூணூல் போட்டேன்னு கேட்டாரு. ராமன் எந்த காலேஜ்ல வந்து கல்லூரி படிச்சான்னு கேட்டாரு. அவர் பாலம் கட்டினான்னு சொல்றீங்களே, ராமன் எந்த காலேஜ்ல வந்து கல்லூரி படிச்சான், எந்த காலேஜ்ல வந்து இன்ஜினியரிங் படிச்சான் என்று கேட்டாரு நம்ம முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். ஆனா அன்றைக்கு இருந்த சனாதன எதிர்ப்பு என்பது முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுக்கு பின்பாக மெல்ல மெல்ல ஸ்டாலின் அவருடைய ஆட்சியில் மழுங்கடிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆனாலும் கூட இந்த சனாதன எதிர்ப்பு மாநிலமாக இன்றளவும் கூட இந்த மண்ணை கட்டமைத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு நபர் யாரு பார்த்தோம்னா திருமாவர்கள் தாங்க. அவர் தானே கட்டமைச்சு இருக்கிறாரு. அவர் தானே வந்து சனாதன எதிர்ப்பு மண்ணாக இந்த தமிழ்நாட்டை காட்டிக் கொண்டிருக்கின்றார். ஆனா நீங்க அவருக்கு ஒரு பிரச்சனை, பல லட்சம் தொண்டர்களை கொண்ட ஒரு தலைவனுக்கு ஒரு பிரச்சனை. ஆனா வந்து இன்னைக்கு இருக்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களும் சரி, எம்எல்ஏக்களும் சரி, எம்பிகளும் சரி, யாருமே வந்து ஆதரவு கரம் நீட்டவில்லை, ஆதரவாக குரல் எழுப்பவில்லை. ஏன் எழுப்பல? என்ன காரணம்? மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமா இருக்குங்க. அவன் டெய்லியும் சாத்துக்குடியை குடிச்சிட்டு போட்டோவுக்கு போஸ் கொடுக்குறான். அந்த ஆஸ்பத்திரியில பார்த்தோம்னா சாதி சங்க தலைவர்கள்லாம் வந்து சந்திச்சுட்டு போறாங்க. யார? அந்த சங்கி பேர்ல சந்திச்சுட்டு போறாங்க. பிஜேபிக்காரங்க சந்திச்சுட்டு போறாங்க. பிஜேபிக்காரன் ஆதரவு கொடுக்குறான். ராஜீவ்காந்தி என்று சொல்லப்படுகிற அந்த பையன் என்ன அந்த ஒரே நாள்ல வந்து உலக ஃபேமஸ் ஆனான்னு சொல்லுவாங்க தெரியுமா? அந்த மாதிரி உலக ஃபேமஸா மாறி போய்கிட்டே இருக்கான். இதுதான் திரும்ப எதிர்த்தானா சூப்பரா அப்படின்ற மாதிரி உலக ஃபேமஸ் ஆகி போய்கிட்டே இருக்கிறான். ஆனா இதற்கு கடிவாளம் போடவில்லை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம். எதை கட்டமைக்க நினைக்கின்றது, எதை நிறுவ நினைக்கின்றது? ஒருவேளை வந்து இந்த ராஜீவ்காந்தி என்று சொல்லப்படுகின்ற அந்த சங்கி பையன் வந்து ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சார்ந்தவன், அவனுடைய ஓட்டு நமக்கு கிடைக்காம போயிருமோ அப்படின்ற மாதிரி திராவிட முன்னேற்ற கழகம் இதுலயும் கூட ஒரு ஓட் பாலிடிக்ஸ் பண்ணுகின்றதோ தோணுதுல. ஏன்னா சமீபத்துல ஜிடி நாயுடுக்கு பாலம் கட்டினாங்க. கேட்டா என்னன்னா, நாயுடு என்ற பெயர் வந்து விஞ்ஞானத்தினுடைய அடையாளம் சொன்னாங்க. நாயுடு என்று சொல்லப்படுகின்ற பேர் வந்து விஞ்ஞானத்தினுடைய அடையாளமா? அதுவும் யாரை பேச வச்சாங்க? இன்னைக்கு இருக்கிற வீரமணி, இன்னைக்கு இருக்கிற சுபவீர பாண்டியன், இவங்களை வச்சு நாயுடு என்று சொல்லப்படுகின்ற பெயர் வந்து ஒரு விஞ்ஞானத்தினுடைய அடையாளம். எதுக்கு? சாதி ஓட்டுக்காக. அதே மாதிரி வந்து வள்ளி கும்மி என்று சொல்லப்படுகின்ற கும்மி, அந்த கும்மியில சத்தியமே சின்னமலை சத்தியமே, இந்த சாதிக்கார பேலதாப்ப நான் கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு சாதி வரியை வந்து பெண்கள் மத்தியில சத்தியம் வாங்குறான். தந்தை பெரியாருடைய கொள்கை கோட்பாடுகளுக்கு எதிராக சத்தியம் வாங்குறான். நோட்ட பாயிண்ட். தந்தை பெரியாருடைய கொள்கை கோட்பாடுகளுக்கு எதிராக சத்தியம் வாங்குறான். அவருக்கு கலைமாமணி விருது. வா சூப்பர்ல. சாதி ஓட்டுக்காக. அப்ப சாதி ஓட்டுக்காக திராவிட முன்னேற்ற கழகம் எந்த அளவுக்கு கீழ்த்தரமாக இறங்கி போயிருக்கின்றார்கள். அப்ப அதே ஒரு பேட்டனை இந்த சங்கி பையன், ராஜீவ்காந்தி என்று சொல்லப்படுகின்ற சங்கி பையன், அவன் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சார்ந்தவன். அப்ப அவங்களுடைய வாக்குகள் கிடைக்காம போயிடுமோ என்ற ஒரு அச்சத்தில் அந்த ராஜீவ்காந்தியை கைது பண்ணாம இருக்கிறாங்களா? என்ன எனக்கு புரியல. இது புரியல. இது வந்து ஒரு சமூக பிளவுகளை ஏற்படுத்தும் விதமாக இருக்கின்றது. இந்த சமூக பிளவுகள் ஏற்படுவதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கமே வலிந்து ஒரு நிலையை உருவாக்குகின்றார்களோ என்ற எண்ணம் எழும்புகின்றது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எம்பிகள் யாரும் பேசவில்லை, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எம்எல்ஏக்கள் யாரும் பேசவில்லை, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதன்மை நிர்வாகிகள் யாரும் பேசவில்லை, அண்ணன் திருமாவர்களுக்கு ஆதரவாக பேசவில்லை. நீங்க பேசலாம் போங்க. ஆனா இன்னைக்கு ஒட்டுமொத்த வழக்கறிஞர்கள், 1000க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள், உயர்நீதிமன்றத்துல 1000க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் அண்ணன் திருமாவர்களுக்கு ஆதரவாக ராஜீவ்காந்தி என்று சொல்லப்படுகின்ற சங்கியை கைது செய் என்று முழக்கம் இடுகின்றார்கள் என்றால் அந்த கருப்பு சட்டைக்குள்ள அத்தனை சாதிக்காரனும் இருக்கிறாங்க. ஆனா அவங்க எல்லாமே சாதியை தூக்கி எறிந்துவிட்டு ஜனநாயகவாதிகள் என்று சொல்லப்படுகின்ற அடையாளத்தின் அடிப்படையில இன்னைக்கு அண்ணன் திருமாவர்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. சாதாரண விஷயம் கிடையாது. அதனால நீங்க என்னதான் ஃப்ரேமிங் பண்ணலாம், அண்ணன் திருமாவர்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட சாதிக்கானவர், அவர் வந்து இப்படி அப்படி என்ன ஃப்ரேமிங் பண்ணலாம். ஆனா உங்களுடைய நரேட்டிவ் செட்டிங் வந்து ஒருபோதும் ஈடுபடாது. ஆனா இதுல வந்து நம்ம சொல்ல வேண்டியது குறிப்பா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கத்தினுடைய போதாமைகளை சுட்டிக்காட்டியே ஆக வேண்டும். இதுவே மற்ற ஒரு தலைவர்களுக்கு இந்த பிரச்சனை என்றால் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த மாதிரிதான் ரியாக்ட் பண்ணியிருப்பாங்களா அப்படின்றது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறீங்க. இப்படிதான் ரியாக்ட் பண்ணியிருப்பாங்களா? வேறு சமூக பதற்றம் ஏற்பட்டு இருக்காதா? ஆனா நீங்க அண்ணன் திருமாவர்கள் தன்னுடைய தொண்டர்கள் அனைவரையும் கட்டுப்படுத்தி வைத்திருக்கின்றார். ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம் யாரால் ஆட்சியில் அமர்ந்தோமோ, யாரால் ஒரு அதிகாரத்துக்கு வந்தோமோ,
ஹெச் ராஜா சொன்னாருங்க, கட்டம் போட்டு சொல்றேன், ஜாதகம் போட்டு சொல்றேன், ஸ்டாலின் அவர்களுக்கு முதலமைச்சர் ஆகிற தகுதி இல்லைன்னு சொன்னாரு. உங்களுடைய ஜாதகம் என்று சொல்லப்படுகின்ற அந்த சனாதன சிந்தனைகள் அனைத்தையுமே உடைத்து இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்தில் நம்ம கலைஞர் நம்ம ஸ்டாலின் அவர்களை அமர வைத்திருக்கின்றார் என்றால் அது அண்ணன் திருமாவளவன் அவர்களுடைய சில சமரசங்கள், சீட்டு சமரசங்கள், இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். சனாதனம் உள்ள வந்துவிடக் கூடாது என்ற காரணத்துக்காக அத்தனை சமரசங்களையும் ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு தமிழ்நாடு தலை நிமிர வேண்டும் என்ற ஒற்றை காரணத்துக்காக கூட்டணியில் இருக்கிறார். ஆனா நீங்க அவரை இந்த அளவு துச்சமாக எண்ணுவது என்பது ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. சனாதன சங்கி ராஜீவ்காந்தியை கண்டிப்பான முறையில் கைது செய்யணும். இந்த அளவுக்கு நீங்க விட்டதே மிகப்பெரிய ஒரு தவறான விஷயம் என்பதை பதிவு செய்து கொண்டு, இருட்டும் திருட்டும் ஒரு நாள் விடிவுக்கு வரும், எதிர்கால ஆட்சி எளிய மக்களுடைய கைகளுக்கு வரும் என்பதை கூறிக்கொண்டு, கற்பி ஒன்று சேர் புரட்சி செய்கின்ற புரட்சியாளர் அம்பேத்கருடைய வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.